கரூர் பெருந்துயரம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். கரூரில் நடந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க சம்பவம். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அதில் பல பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சர் எடுத்த தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்ற அதை சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இது சம்பவமாக ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கம் எல்லாம் வந்த பிறகு அதை பற்றி நம்ம ஃபர்தராக சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம விருந்தினரோடு பேசலாம். திரு சுவாமிநாதன், இப்போ இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள்ல அடிப்படையான ஒரு விஷயம், இப்போ நீங்களும் குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க, இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகாக நடந்த ஒரு பகுதியில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது தான் தெரிய வரல, கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கு அப்படின்னு. பாதுகாப்புக்காகத்தான் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு கூட்டத்துக்கு முன்பாக என்னென்ன விஷயங்களை கவனிச்சிருக்கணும், எதை இங்க தவற விட்டுருக்காங்க? இல்ல, அதுதான் மிக முக்கியமா என்னன்னா, நம்ம ஒரு கூட்டம் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறத முதல்ல மானிட்டர் பண்றதுல இருந்தே இந்த தோல்வி ஆரம்பிக்குது. தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்க 10,000 பேர் அப்படின்னு கொடுத்த இடத்த நான் அதனாலதான் குறிப்பிட்டேன். நான் ஒரு சினிமா ரசிகர்கள் என்பதனால் அதுல இருந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன். விஜய் படத்தை முதல் காட்சி பார்க்கிறவர்கள் அல்லது ஒரு முதல் நாள் பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னைக்கு 10,000 பேருக்கு அதிகம். அப்படி இருக்கிற பொழுது அவரே வர்றாருங்கும் போது 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அந்த போலீஸ் கிட்ட அவங்க கொடுக்குற அறிக்கை என்பதே முதல்ல ஒரு தவறான தகவல். ரெண்டாவது, காவல்துறைக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, 10,000 பேர் தான் வருவாங்களா? திருச்சி கூட்டத்தை அவர்கள் பார்த்திருக்காங்க, அவர்களும் பயிற்சி எடுத்திருக்கணும்ல. நீங்க தமிழக வெற்றி கழகத்தினர் மீது தவறு இருக்கிறது, அதற்கு இடையா காவல்துறையினரும் இன்னைக்கு வெறும் ஒரு 10,000 பேர் வருவாங்க, 27,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு கடந்து போற விஷயம் இல்லை. திருச்சியை பார்த்தோம், திருச்சி திணறிச்சு. தொடர்ச்சியா ஒரு போகின்ற ஊர்களில எல்லாம் பெருவதியான கூட்டத்தை நம்ம பார்த்தோம். காலையில தான் அவங்க இன்னொரு ஸ்பாட்ல பார்த்திருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொஞ்சம் கூடுதலான காவலர்களை இயல்பாகவே அரசு நியமிக்கணும். இன்னொன்னு, நீங்க கரூர்ல அவர்களும் ஒரு 10 இடங்கள் மாத்தி 5-6 இடங்கள் கேட்டிருக்காங்க. இந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே இடத்துலதான் பரப்புரை பண்ணியிருந்தார். அதே இடம் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல தமிழக முதல்வர் அவர்கள் பேசின அந்த இடம் கரூர் மாவட்டத்துல கோடங்கிப்பட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு மைதானம். அந்த மாதிரியான இடங்கள்ல மாற்று இடங்கள், இவங்க கேட்ட இடங்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி இருந்துச்சு, விஜய் அவர்களோட வலிமை எவ்வளவு, அவருக்கு எவ்வளவு பேர் வருவாங்க என்பதையெல்லாம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று, வந்திருப்பவர்களுக்கான முன்னேற்பாடு வசதிகள். நீங்க இப்படி நினைத்து பாருங்களேன், காலையில வீட்டுல இருந்து அவரு கிளம்புறாரு, விஜய் அவர்கள் கிளம்புறாரு, அவர் ஒரு தனி விமானத்துல திருச்சி வர்றாரு. திருச்சியில இருந்து அவர் அப்படியே அவருடைய ஒரு சொகுசு கார்லயும் வர்றாரு, இங்க பிரச்சார வாகனத்திலையும் வர்றாரு. ஆனா அவருடைய ரசிகர்கள் அங்க திரளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுது. அவங்க எப்படி வர்றாங்க, அந்த பாதை என்ன, அவங்களுடைய வழித்தடம் என்ன, நீங்க பார்க்கலாம். விஜய் அவர்கள் பிரச்சார வாகனம் வருகிற பொழுதே, அந்த அடுத்த ஸ்பாட்ல இருந்து அவர் கரூர் நோக்கி வருகிற பொழுதே, நாமக்கல்ல இருந்து கரூர் நோக்கி வருகிற பொழுதே அவருக்கு நேர் எதிராகவே வாகனம் ஓட்டிட்டு வந்தாங்க, ஹெல்மெட் இல்லாம வந்தாங்க, ட்ரிபிள்ஸ்ல வந்தாங்க. அப்ப எவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. நீங்க ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக அல்லது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இந்த விஷயத்துல காவல்துறையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அந்த விஷயத்தையும் நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்தா விஜய்க்கு 10,000 பேர் இல்ல, அது பெருங்கூட்டம் வருவாங்க. அதை யூகிக்கக்கூடியவர்கள் உளவுத்துறையில இருந்திருக்கணும். பட் அதுவும் அந்த இடத்துலயும் கொஞ்சம் சர்க்கலா நான் பாக்குறேன். கூடுதல் காவலர்கள் போட்டிருக்கணும். அந்த பிரச்சார வாகனம் ரொம்ப முக்கியமா செய்தியாளர்கள் குறிப்பிட்டாங்க, அந்த பிரச்சார வாகனம் போறதுக்கு போதே போயிட்டு இருக்கும் போது கூட்டத்தை விளக்குவாங்க. அதுவே எவ்வளவு பெரிய அபத்தம். அது பிரச்சார வாகனம் போறதுக்கு முன்னாடி அதற்காக ஒரு 2 பக்கமும் கயிறு கட்டி அந்த குறிப்பிட்ட இடைவெளியில கயிறுக்கு இந்த பக்கம் நிறுத்தி இருந்தா அது வேற வகையான ஒரு தன்மையை தரும். இது ஒரு மாச காட்டணும், ஒரு கூட்டத்தை காட்டணும்னு விஜய் தரப்பினரும் தாவேக்காவினரும் விரும்புறாங்க. நான் முன்னாடியே சுட்டி காட்டினது போல இந்த 17ஆம் தேதி திமுகவினுடைய முப்பெரும் விழா கரூர்ல நடந்திருக்கு. அதிமுகவினுடைய பரப்புரை 2 நாட்கள் அதே ஊர்ல கரூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சிருக்காரு. 2ம் நடந்துருச்சு. இங்க தாவேக்காவினுடைய பயணத்தையும் அதே நாள்ல நம்ம வச்சிருவோம். அந்த வாரத்தையே ஏதோ பொது தேர்தல் நடப்பதை போல, இந்த வாரமே இடைத்தேர்தல் ஏதோ கரூருக்கு வந்து விட்டதை போல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இவர்களும் திரட்டியிருக்காங்க, கூட்டியிருக்காங்க. இன்னொன்னு, விஜய் அவர்களை பொறுத்தவரை கூட்டத்தை கூட்டணும்லாம் இல்ல, அவர் வர்றாரு அப்படின்னு சொன்னாலே வீடுகள்ல இருக்கிறவங்க வந்துடுறாங்க. இதுல மிக முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம பிள்ளைய எங்க கூட்டிட்டு போறோம், நம்ம குழந்தைகளை எங்க சுமந்துட்டு போறோம், தோல்ல வச்சு 5 வயசு பிள்ளைய 6 வயசு குழந்தைய எங்க கூட்டிட்டு போறோம்,
ஏதோ ஒரு திருவிழாவை பார்க்கிற மனநிலையை போல கூட்டிட்டு போறோமே, இங்க இவ்வளவு கூட்டம் வருதே, தொலைக்காட்சிகள்ல பாக்குறமே, இந்த குழந்தை பாதுகாப்பான குழந்தையாக இருக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு ஐயப்பாடுகளுக்கு மத்தியில் அவங்க யாரை நம்பி போறாங்க? விஜய் என்கிற ஒற்றை புள்ளியை நம்பி போறாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக சவாலாக மாறி இருக்கு. அப்ப அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். குழந்தைகள் வராதீங்கன்னு நீங்க சொன்னா போதாது, ஒரு அறிக்கை கொடுத்தா போதாது. இன்னைக்கு அறிக்கை யாரும் படிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. ஒரு வீடியோவா ஒரு 30 செகண்ட்ல குழந்தைகளே வராதீங்க, நான் உங்க அங்கிள் பேசுறேன், அங்கிள பாக்க நீங்க வராதீங்க, அப்பா அம்மா கூப்பிட்டா கூட நீங்க வீட்டுல இருங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா செய்தி தொலைக்காட்சியில அது ஒளிபரப்ப போறாங்க, விஜய் வேண்டுகோள்னு. இப்படிதான் மக்கள் மத்தியில போகணும். இன்னும் அவர்கள் எதை செய்யணுமோ அதுல எல்லாம் கான்சன்ட்ரேஷன் முழுசா செய்யல. இன்னைக்கு குழந்தைகள் இவ்வளவு பேர், 9 குழந்தைகள், நாட்டினுடைய எதிர்காலம் எவ்வளவு பெரிய ஒரு 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 வழியை தரக்கூடிய விஷயம் அது. குழந்தைகளுடைய உயிரை இழப்பது என்பது, குழந்தைகளை இழந்து புத்திர சோகத்தோட பெரிய சோகமே கிடையாது. அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் அது பெரிய வழியை தரும். ஆனா அது எவ்வளவு பெரிய துயரம். அப்ப என்ன செய்திருக்கணும்? நீங்க கர்ப்பிணிகள் வராதீங்க, அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியா உலகம் இருக்கிறது. டிஜிட்டல்ல நீங்க அடுத்த நிமிடங்கள்ல செய்தி தொலைக்காட்சியில விஜய் ஒரு விஷயத்தை பேசுறா, ஒளிபரப்புறீங்க. அதுல ஒரு வீடியோவாவது வெளியிடணும்ல. குழந்தைகள் வராதீங்க, தயவு செய்து வராதீங்க, கூட்டத்தை பாருங்க. ஏற்கனவே அவருடைய மாநாடுக்காக இருக்கலாம், வெவ்வேறு விஷயங்களுக்காக இருக்கலாம், போனவர்களே 8 பேருக்கு மேல வேறு வேறு விபத்துகள்ல இறந்தவர்களே இருக்காங்கல்ல. அப்ப இது ஒரு அவரை பார்க்க போகிற பொழுதும் ஒரு ஒரு துயர சம்பவங்கள் நடக்குது, அவர் கூட்டத்துக்கு போகிறவர்களுக்கும் நடக்குது, கலந்து கொண்டவர்களுக்கும் நடக்குதுன்னா அந்த பொறுப்பு அவருக்கு இன்னும் இருந்திருக்கணும். குழந்தைகளை வருவதில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். பெண்கள் அதிக அளவுல திரள்றது, பெண்களுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு திரள்றாங்க. ரொம்ப குறிப்பா இளம் பெண்கள். இப்ப கூட செய்தியாளர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. 27 வயது சொன்னாங்க. எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம். ஒரு 27 வயதில் மரித்து போது, அது ஒரு நடிகரை பார்ப்பதற்காக, ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டத்துக்கு போய் மரிப்பது என்று சொல்லுது. நீங்க திமுக அதிமுகவுடைய வரலாறுகள் எல்லாம் போராட்ட குணங்கள் இருந்திருக்கும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல இறந்தாங்கன்னு ஒரு வரலாறு பேசலாம். அது வரலாறு காலத்தால் கடந்து பேசப்படக்கூடிய ஒரு வரலாறாக இருந்தது 1967க்கு முன்பு. ஒரு நடிகரை இந்த 9 குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு துயர நிகழ்வுக்குள்ள ஒரு 2 வயது குழந்தை இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். நீங்க குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடியதா இருக்கு. பேசலாம். அதுக்கு முன்பாக கரூரில் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாவேகவினர் தாக்குதல் நடத்தினர். அதன் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ இந்த பரப்புரையின் போது வந்த ஆம்புலன்ஸை தாவேகவினர் தாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த தகவல் என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் போது அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் மக்கள் மயங்கி விழுகிறாங்க. மயங்கி விழுகும் போதுதான் அவர் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போதுதான் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்னு அவரே மைக்ல சொல்லுவாரு. சொல்லும் போது அவங்க கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 ஆம்புலன்ஸ் பக்கத்துல வரும். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துல மறுபடி 108 அரசு ஆம்புலன்ஸ், அப்புறம் இன்னொரு தனியார் ஆம்புலன்ஸ் வரும். அது வரும்போதுதான் அவங்க மயக்கம் அடைஞ்சவங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு அடுத்த 10 நிமிஷத்துல விஜய் தன்னுடைய உரையை முடிச்சுட்டு கிளம்புறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் அதிகமான ஆம்புலன்ஸ் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 30-40 ஆம்புலன்ஸ், தனியார் ஆம்புலன்ஸ், அரசு ஆம்புலன்ஸ் எல்லாம் மயங்கி விழுந்தவங்களை எல்லாரையும் வெற்றி, பேசலாம். இணைப்பில் இருங்கள். துணை முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், அதனை பார்க்கலாம். கரூர்ல நடந்த ஒரு மிக மிக முதலமைச்சர் செய்தியை கேள்விப்பட்ட உடனே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், பக்கத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் உடனடியாக பகுதிக்கு மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய சொன்னாங்க. முதலமைச்சர் அவர்களே மிகுந்த சோகத்தில் இருந்ததால் அவரால் தாங்க முடியல என்று இருந்தார். பிறகு அவரே
மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை சொல்லி வரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இறந்த 39 பேரில் பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்துருக்கிறாங்க கூட்டத்தில். இதில் ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேரில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. 39 பேரில் 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனையெல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் வச்சு இந்த அமரர் ஊர்தியை வச்சு அவங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை, அந்த பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். இங்கே இருக்கக்கூடிய 4 பேருடைய உடலுக்கு என்னுடைய நம்முடைய அமைச்சர்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அண்ணன் மகேஷ் பிரியாமணி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த அரசு எப்போதுமே அவங்களுக்கு துணை நிற்கும். நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுடைய இழப்புக்கு அளவீடே கிடையாது. அவ்வளோ பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்கிறோம். ஐசியூக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாளில் குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகள் இருந்திருக்கு. அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போகிறேன். மருத்துவர்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதை தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்லிருந்து 9 மருத்துவர்கள், மதுரையிலிருந்து 49 மருத்துவர்கள் பிளஸ் செவிலியர்கள், திண்டுக்கல்லிருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7 மருத்துவர்கள், திருச்சியிலிருந்து 25 மருத்துவர்கள், இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 145 மருத்துவர்கள், கரூர்லேருந்து 200 மருத்துவர்கள்னு 345 மருத்துவர்கள் இங்கே இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இங்கே விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாம் அத்தனை பேரும் நிற்கிறோம். இன்றைக்கி பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அது மாதிரி அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை விரைவு எடுப்பார். நண்பர்கள், நீங்கள் தயவு செய்து மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். உயிரிழந்தவங்க, காயம்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக தான் அந்த இது நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு. அது எதிர்க்கட்சித் தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து பார்த்துருக்கிறாங்க.
திரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதற்காக தான் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க, அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை விஜய் வர்றதுக்கு நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கேயும் வர விடாம அந்த கூட்டத்தை தடுத்திருக்கலாம் சார். பிரிகாஷன் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காதுல. நான் திருப்பி சொல்றேங்க, இது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை, அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, இந்த மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இனிமேல் நடக்காம பார்த்துப்போம். அடுத்தடுத்த கூட்டங்கள் அரசு எப்படி நீங்க அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவு செய்து அவரையும் கொஞ்சம் 2-3 கேள்வி கேளுங்க. என்னங்க நான் எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. நானும் சட்டப்படி இல்லைங்க, அதுதான் இந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் இந்த முடிவெடுப்பார். நன்றிங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த விபத்தில் இறந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையா இருப்போம். அதான் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு மருத்துவ குழுவையும் சந்தித்து சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை 39 பேரில் 30 பேரின் உடல் என்பது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும், எஞ்சியிருக்கக்கூடிய 9 உடல்களை பரிசோதனை செய்யக்கூடிய அந்த பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் துணை முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதியரசர் இன்று பிற்பகல் 1 மணிக்கு அந்த பகுதிக்கு சென்று கள ஆய்வு நடத்தி அவர் அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதனிடம் பேசலாம். சுவாமிநாதன், இப்போ துணை முதலமைச்சர் பேசியதை கேட்டிருக்கக்கூடும். அரசு இந்த விவகாரத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு இழப்பு, யாராலும் இதற்கு ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விவகாரத்தில் தொடர்ந்து பாதுகாப்பு குறைபாடுகள், காவல்துறையினுடைய அந்த அனுமதி அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பேசு பொருளா இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நிச்சயமாக அது தாவேக்காவுக்கு ஒரு பொறுப்பு இருப்பதை போல இதுல காவல்துறைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நான் அதுதான் குறிப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு தாவேக்காவினர் ஒரு தகவல் கொடுத்தாலும் கூட தாவேக்காவினர் அனுபவம் இல்லாதவங்க. இதற்கு முன்பு ஒரு 4 கூட்டங்கள் நடத்தியிருந்தாலும், 2 மாநாடுகளை நடத்தியிருந்தாலும் அது அரசியல் மயப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. ஆனா காவல்துறை அப்படி இல்லைல்ல. விஜய் ஜெயலலிதா அவர்களோட கிரௌட பார்த்திருக்காங்க, கலைஞர் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்திருக்காங்க, இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல நடத்தின கூட்டத்தை பார்த்திருக்காங்க. சோ அப்ப காவல்துறையிலையும் உளவுத்துறை இருக்கு. அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இவ்வளவு பேர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த துறைகள் எஸ்பிசிஐடி எல்லாருடைய தோல்வியும் தான் இதை காட்டுது. நம்ம அந்த பக்கத்தை விட்டு நம்ம தாவேக்காவினரை மட்டும் பேசிட முடியாது. அவர்கள் எல்லாம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கல்ல. நான் குறிப்பிட்ட போல 4 சட்டமன்ற தொகுதிகள் வருது. கரூருக்குள்ளேயே அந்த மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அப்ப தொகுதிக்கு 2500 பேர் தான் இன்னைக்கு செல்வாக்கா விஜய் அவர்களுக்கு. ஒரு பெரிய கூட்டம் வருங்கிறத காவல்துறையும் ஒரு கணித்திருக்கணும்ல. அவர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, ஏரியா இன்னும் நம்ம உடைத்து பேசுறதாக இருந்தா அவங்க இன்னுமே பாக்கெட்டா பிரிச்சுருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அழகா எஸ்பிசிஐடி எல்லாம் கரெக்டா நம்ம உரையாடுனா தெரியும். இந்த பாக்கெட்ல இருந்து இவ்வளவு பேர் வருவாங்க, இந்த கம்யூனல்ல இருந்து இவ்வளவு பேர் வருவாங்க, பெண்கள் கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு, இளைஞர்கள் வருவாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வர பெண்கள் தயாரா இருக்காங்க அப்படின்னா பாக்கெட்டா பிரிச்சு சொல்லிடுவாங்க தெளிவா. அப்போ ஒரு பெருங்கூட்டம் வரும்னா 500 போலீசார் பாதுகாப்புக்கு போட்டதா சொல்றாங்க.
வெங்கட்ராமன் சாரே பேசுகிற பொழுது அவர் குறிப்பிடுறாரு 500 போலீசார் ஏற்கனவே போட்டிருக்கோம், இப்ப களச்சூழல் மாறின பின்பு 2000 போலீசார் அங்க பணியமர்த்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. 10,000 பேர் வருவாங்கன்னா 500 போலீசார் ஓகே. ஆனா இந்த கூட்டம் 10,000 வராது என்பதை காவல்துறையும் ஒரு மதிப்பீடு செய்திருக்கணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் முன்னுதாரணமாக திருச்சி கூட்டம் இருக்கிறது, பக்கத்து மாவட்டங்கள் நடந்த கூட்டங்கள் இருக்கு.